வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் ஆன்மீக பயணத்திலே இன்று இறைவார்த்தை பகிர்வாக நம் அன்னையாம் திரு அவை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்க நற்செய்தி வாசகம் மார்க் எழுதிய நற்செய்தி 12ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 28 முதல் 34 முடிய. இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் அத்தியாயம் எதை பற்றி சொல்லுகிறது? மறைநூல் அறிஞர் தன்னை முதன்மையானவன் என்றும் தன்னுடைய பெருமையை அடுத்தவர்கள் பார்ப்பதை விட இயேசுவின் பார்வையில் இன்னும் மெருகேற்ற வேண்டும் என்ற மமதையோடு ஆணவத்தோடு இயேசுவை அணுகுகிறான். நம்முடைய சமுதாயத்தில் பல நேரங்களில் இந்த மறைநூல் அறிஞனைப் போல நாமும் வாழ்ந்திருக்கின்றோமா? நம்மை முன்னிலைப்படுத்தி நம்மை பெருமையாக இந்த சமுதாயம் நினைக்க வேண்டும் என்ற மனப்பக்குவம் நமக்கு இருந்திருந்தால் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் அத்தியாயம் ஒரு சவுக்கடியாக காணப்படுகிறது. ஏனென்றால் இந்த மறைநூல் அறிஞன் தன்னை பெருமைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசுவின் முன்னிலையில் வந்து நிற்கிறான். நிற்பதோடு மட்டுமல்லாமல் முதன்மையான கட்டளை எது என்பதை இயேசுவின் முன்னிலையில் எடுத்து வைத்து கேட்கிறான். ஒருவேளை இயேசு அவனை பெருமையாக நினைத்து கொள்ளுவாரா என்ற எண்ணம் அவனுக்கு இருந்திருக்கலாம். எனவே இயேசு அழகாக சொல்லுகிறார் இன்றைய நற்செய்தி வாசகத்தில், உன் முழு இதயத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய்வாயாக. மேலும் இயேசு அவனிடம் சொல்லுகின்ற வார்த்தை, உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான செய்தியை இயேசு அவனுக்கு சொல்லுகிறார். தன்னை முதன்மைப்படுத்தி தன்னை பெருமையாக்கி கொண்டு ஆண்டவருடைய முன்னிலையில் நான் உயர்ந்தவன் என்ற எண்ணத்தோடு ஆண்டவருடைய முன்னிலையில் வந்து அவன் எடுத்து வைக்கக்கூடிய விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றும் தன்னை பெருமைப்படுத்தி கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ஆனால் இயேசு அழகாக சொல்லுகிறார், உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் முழு வல்லமையோடும் அன்பு செய்வாயாக என்றும், உன்னை நீர் அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவரையும் நீ அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால், இந்த வார்த்தை மிகவும் இன்றைய காலகட்டத்திலே குறிப்பாக இயேசுவின் பாடுகளின் பயணத்திலே இணைந்து செபித்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆன்மீக அடிநாத செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இன்றைய காலகட்டங்களிலே வளர்ந்து வருகின்ற அறிவியல் உலகத்திலே ஆன்மீகம் என்பது தேடக்கூடிய ஒரு நிகழ்வாக காணப்பட்டு விட்டது. அனைத்தும் தங்கள் உள்ளங்கையில் கிடைத்து விட்டது என்கின்ற மமதையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயம்தான் இன்றைய சமுதாயம். இறைவன் எதற்கு என்ற கேள்விகள் எழுகின்றன. எல்லாமே எனக்கு தெரிந்து விட்டது, எல்லாமே என்னிடம் இருக்கிறது, எனக்கென்று என்ன வேண்டும் என்ற ஒரு சில நேரங்களிலே தவறான சிந்தனைகளோடு இன்றைய சமுதாயம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இயேசு இந்த மறைநூல் அறிஞனிடம் சொல்லுகின்ற வார்த்தை இன்று உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை. ஏனென்றால் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த முதல் 2 கட்டளைகளில் 2வது கட்டளையை நாம் அதை நம்முடைய வாழ்வாக மாற்றுகின்ற பொழுதுதான் அது முதன்மை கட்டளைக்கு ஈடு இணையாக சொல்லப்படுகிறது. என்னவென்றால், உன் மீது நீர் எந்த அளவுக்கு அன்பு வைக்கிறாயோ அன்பு கூறுகிறாயோ அதுபோல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு செலுத்து. ஏனென்றால் இறைவன் தன்னுடைய சாயலாக உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார். அவருடைய படைப்பு என்பது அவருடைய சாயலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவனுக்கு வாழ்வு ஒருவனுக்கு மறுப்பு என்று பல நேரங்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவன் வாழ வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கின்ற எந்த ஒரு மனிதனை தோள் மீது தன் கரத்தை இட்டு அவனையும் அந்த அன்பின் பாதையில் அழைத்து செல்லுகின்றானோ அங்கே இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். தன்னுடைய வாழ்நாளிலே பல நேரங்களிலே தன்னை துன்புறுத்தியவர்களை, தனக்கு துரோகம் செய்தவர்களை நேருக்கு நேராக சென்று சந்தித்து அவர்களை அன்பு செய்து அவர்களை மன்னித்து அவர்களையும் சமுதாயத்திலே நிலைநிறுத்தி பார்க்கின்ற மனிதன் இன்று இயேசு சொல்வது போல உன் மீது அன்பு செலுத்துவது போல அடுத்தவர் மீது அன்பு செலுத்துவாயாக சொல்லுகின்ற வார்த்தைக்கு தெளிவான விளக்கமாக காணப்படும். இப்படி தன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதரன்
துன்பத்திலும் சோதனையிலும் வேதனையிலும் தேவையிலும் உழன்று கொண்டிருக்கின்ற பொழுது அவனுக்கு தோள் கொடுத்து அவனையும் தன்னுடைய கரத்தோடு இணைத்து அவனை அழைத்து வருகின்ற பொழுது, உன் கடவுளாகி ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் முழு வல்லமையோடும் நீர் அன்பு செய்வாயாக இயேசு சொன்ன வார்த்தை அது வாழ்வாக மாற்றப்படுகிறது. எனவே இன்றைய நாட்களிலே இந்த தவ காலத்திலே, குறிப்பாக இன்றைய வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய வார்த்தையை நாம் உள்வாங்குகின்ற பொழுது அது எந்த அளவிற்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு தெளிவான பாதையை காட்டுகிறது என்பதை சிந்தித்து பயணிக்க இயேசு அழைப்பு கொடுக்கிறார். இந்த மறைநூல் அறிஞனைப் போல மமதையோடும் ஆணவத்தோடும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்வதை விட்டுவிட்டு இறைவனோடு இணைந்து செயல்படக்கூடிய ஆற்றலுக்காக இதோ ஆண்டவர் கரத்தில் நம்மை அர்ப்பணித்து பயணிப்போம். இறையாசிர் என்றும் உங்களோடு.